ஹாய் ஹலோ வணக்கம். சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்த சுந்தரி சீரியல் இப்போ ரீசெண்ட் டைமில் தான் முடிவுக்கு வந்தது. அதில் நடித்த நடிகை கேப்ரிலா இப்போ சினிமா மற்றும் சீரியலை விட்டு நான் விலக போகிறேன் அப்படிங்கிறது சொல்லி ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திறமையும் உழைப்பும் இருந்தால் மட்டும் போதும், அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவங்க தான் நடிகை கேப்ரிலா. விஜய் டிவியில் அது இது எது அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய திறமை பார்த்தீங்கன்னா பெரிதாக மதிக்கப்படலை அப்படின்னு கூட சொல்லலாம். பாதியிலே அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. ஆனால் தன்னுடைய நடிப்பு மற்றும் அவங்களுடைய உழைப்பு மீது ரொம்ப நம்பிக்கையோட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இவங்க நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க நடிச்சிருந்தாங்க. சன் டிவியில் சுந்தரி அப்படிங்கிற சீரியலை ஹீரோயினியாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சது இவங்களுக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த சன் டிவி சுந்தரி சீரியலுக்கு முன்னாடியே டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளம் பக்கத்தில் டெய்லி ரீல்ஸ், வீடியோஸ் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தாங்க. அதுலேயும் டிக்டாக் ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில் கதை படிப்போமா அப்படிங்கிற ஒரு வீடியோலாம் மேக் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே இணையதளத்தில் ரொம்பவே பெரும் வைரல் ஆகிட்டு பிரபலமாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். கதாநாயகி அப்படின்னாலே கலராக தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழ் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பல இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் இருக்கும் நிலையில் கண்டிப்பாக எது இருந்தாலும் அதாவது கலரு தான் முக்கியம் இல்லை, அது ஒரு நல்ல கதையாகவும் நடிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து அவங்க இருந்தால் போதும் அப்படிங்கிற நினைக்கும் அளவுக்கு இந்த சுந்தரி சீரியல் இவங்களுக்கு ஒரு பெரும் வரவேற்பை இவங்களுக்கு கொடுத்துருந்தது. ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அழகை விரும்புவது கிடையாது, கதை நடிப்பை மட்டும் தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பலருக்கும் புரியும் விதமாகவும் இவங்க நடித்த இந்த சீரியல் கண்டிப்பாக நமக்கு புரியும் விதமாகவும் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். சுந்தரி சீரியலில் ஒரு ஹீரோயினியாக தான் நடிச்சிருந்தாங்க. சமூக வலைத்தளம் பக்கத்துலேயும் செம ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ கூட ரீசெண்ட் டைமில் ஒரு சொந்தமாக நடிப்பு பயிற்சி பண்ற ஒரு ஷோ கம்பெனியும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதாவது தன்னை போல நடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு, கனவோடு இருக்கிறவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில தான் சுந்தரி சீரியல் முடிவுக்கு வந்த நிலையில தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறாங்க. நன்றி சென்னை, மீண்டும் அன்போடு பிறகு சந்திக்கிறேன், பிரேக் ஃபார் மீடியா ஜர்னி அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி தான், அதாவது சுந்தரி சீரியல் முடிஞ்ச அந்த டைம்ல தான் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால தான் இந்த சினிமாவை விட்டு இவங்க விளங்க போறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்விகள் நிறைய ரசிகர்கள் மத்தியில் எழும்பியிருந்தது. ஏற்கனவே சுந்தரி சீரியல் இறுதி நாள் ஷூட்டிங்ல கூட ரொம்பவே அழுது ரொம்பவே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. இவங்க இதனால தான் சினிமா மற்றும் சீரியலை விட்டு தன்னுடைய கர்ப்ப காலத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயத்துக்கு பிரேக் விட்டுருக்குறாங்க சினிமா ஃபீல்டுக்கு. தன்னுடைய கற்ப காலத்தை நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கேப்ரிலா பார்த்தீங்கன்னா சுந்தரி சீரியலில் எப்படி நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக இவங்க பார்த்தீங்கன்னா நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுக்கிற நம்மளுடைய வாழ்த்துக்களை கண்டிப்பாக சொல்லிக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.